இந்த வீட்டில் யாருக்கும் ஒரு பொறுப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் தான் எழுந்திரிச்சு எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏசியை வேறு ஆஃப் பண்ணணும். என்ன பண்ணுறது? ஏசியை வேறு நைட் ஆனால் போட்டு விட்டுறாங்க. வர சம்மர் சீசன்ன்றதால போட்டு விட்டுறாங்க. சரி, கீழே இறங்கி போவோம். கீழே இறங்கி போய் அந்த பசங்களை எழுப்பணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பசங்க பண்ணுற தொல்லை தான் தாங்கலை. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்போ தூங்குவாங்க. எங்க ஏங்க ஏங்க இங்கே பாருங்க, எந்திரிங்க. என்னம்மா என்னம்மா எங்க காலங்காத்தால நீங்களும் ஆஃபீஸ் போக கிளம்பலையா? சின்ன பசங்க மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அது இல்லைம்மா, ரொம்ப நேரமாக நான் நைட்டு தூங்கவே இல்லை இந்த பசங்களால். நான் என்னம்மா பண்ணட்டும்? சரிங்க, இங்கே பாருங்க அந்த பசங்களை எழுப்பி விடுறது உங்கள் பொறுப்பு தான். நான் சொல்லிட்டேன். ஐயோ, அந்த பசங்களை எழுப்புறதுலாம் என்னால் முடியாதும்மா. எனக்கே தூக்கமாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எழுப்புறேன். நீ இல்லைங்க, நீங்கள் எழுப்புங்க, இல்லைன்னா நானே எழுப்பிக்கிறேன். இந்த வீட்டில் ஒரு வேலை நான் தான் செய்யணும். இல்லைம்மா நான் என்னால் எழுப்ப முடியாதும்மா. என்கிட்டனா அவங்க ஏமாற்றுவாங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எதாக இருந்தாலும் செல்லம் கொடுத்து போய் பயப்பட வேண்டியது எதுக்கு எடுத்தாலும். எழுந்துறீங்க பசங்களா? என்ன நினச்சிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், 2 பேரையும் உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் மாலை போடுறேனோ. பாரதி, பண்டி, உங்களை கிளப்புறதே என்னோட வேலையாக இருக்குது. எழுந்துறீங்க. அம்மா எதுக்குமா எழுப்புறீங்க? பாரதி, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? எப்போ பார்த்தாலும் தூங்குற நைட்டில் அப்படின்னு நினச்சா நீ நைட்டில் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அலப்பறை பண்ணுறீங்க. அப்புறம் காலைல ஏஞ்சி நீ இந்த மாதிரி சொன்னால் நான் பாவமாக இருக்குது. பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டோன்னா நீங்கள் வாரம் ஃபுல்லாக லீவ் போடுவீங்க, அப்புறம் மாதம் ஆகும். எனக்கு தெரியாது பாருங்கள் உங்களை பற்றி. அம்மா என்னம்மா பிரச்சனை? ஏம்மா என்ன எழுப்புனீங்க? நான் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தானம்மா ஆகும் ஸ்கூலுக்கு. உங்கள்கிட்டலாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிர் தான் போகும். நீ கிளம்பிடுவ. உன்னை கிளப்பி விட்டுட்டு நான் போகணும்ல. நான் இப்போ ஆஃபீஸ் போகிறது? போய் பீரோட துணி இருக்கும் பாருங்கள், எடுத்துகிட்டு போங்க. அம்மா என்ன அம்மா? நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, சரிங்களா? சரிம்மா. பாரதி, நீ மட்டும்தான் லேட் பண்ணுவேன். அம்மா கூட இன்றைக்கி லேட்டாக நான் போய்க்குவேன். அப்பாவும் இன்றைக்கி லேட்டாக தான் போவார். ஸோ நான் இன்றைக்கி உன்னை கிளப்பி விட்டுட்டு தான் நான் போக முடியும். நீ ஏமாத்துற வேலை வச்சுக்கக்கூடாது, சரியா? இங்கே பாரு பாரதி, நீ போய் ட்ரெஸ்ஸு இதில் இருக்கும், எடுத்துகிட்டு போ. அப்படி சரிங்கம்மா. ட்ரெஸ்ஸு பீரோவில் தான் இருக்குது, எடுத்துகிட்டு போ, சரியா? சும்மா அப்பாவை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்தலான்னு நினச்சிட்ருக்காத, ஓகேம்மா? என்ன நடக்கிறதோ, எப்போ பார்த்தாலும் அம்மா நம்மளே தான் குறை சொல்கிறாங்க. அந்த பண்டி பையனை ஒன்றும் சொல்கிறது இல்லை. என்னையே தான் எப்பயும் குறை சொல்கிறது. அந்த பீரோ எங்க? பீரோ எங்கே தான் இருக்கா? ஐயோ, எனக்கு வேற எட்ட மாட்டேங்குதே திறக்க. அம்மா திறந்து விடுங்கம்மா. அம்மா, துணி எங்கே இருக்குது? இந்த வீட்டில் நம்ம துணியை தவிர மற்றவங்க எல்லா துணியும் இருக்குது. இதில் நான் எங்கே போய் என் துணியை தேடுறது? ஐயோ அம்மா, என்னால் தேடவே முடியல. தேட முடியாது உன்னால். இங்கே பார், அந்த ட்ரெஸ்ஸை உன்னை யார் எடுக்க சொல்கிறா? ஒரு யூனிஃபார்ம் எடுத்து போட சொன்னால் அதை போடுறது இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு டேன்றதால உன்னை விடுறேன். போம்மா, ஃபஸ்ட்டு வாரன்றதால விடுறேன், ஃபஸ்ட்டு டேன்றதால விடுறேன். நீங்கள் நான் இந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு குளிச்சுட்டு வரணுமா? வெறியாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே. நம்ம போய் நல்லா குளிக்கலாம். இந்த வீட்டில் பிறந்ததுக்கு அடேங்க என்ன சத்தங்க? இந்த வீட்டில் பிறந்ததுக்கு நீ எல்லாம் செய்கிறல்ல, நல்லா சொல்லுவேன். நம்ம போய் குளிக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா நம்ம மைண்ட் வாய்ஸ் கூட கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? போய் குளிச்சுட்டு வருவோம். இந்த அம்மா பார்த்துட்ருக்காங்க, ஜன்னல் வழியாக பார்ப்போம். பார்க்குறாங்க தான். ஆமாம், எட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்மளை. இங்கேருந்து பார்த்தாலே நம்ம தூங்குறோமா இல்லையான்னு தெரிஞ்சிருது. இந்த ஜன்னலில் வேறு எங்கேயாவது மாற்றி வைக்கலாமா? இல்லை போகலாம்.
நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம். அதுக்குள்ளே அம்மா மாற்றி வைப்பாங்க ஜன்னலை. ஐயோ இவன் வேற வெறியத்ரானே, என்ன பண்ணுறது? பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள்.